பொம்மி சிதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தமனா வந்து சித்தார்த் ரூமில் வந்து இருக்காங்க. ஏ பொம்மி, உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? என்னையும் சரி சில்பாவையும் சரி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பொம்மி வந்து மாயாஜாலம் மூலியமாக வந்து சில்பா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தமனா ரூபத்தில் வந்திருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்னு செய்யலாம். ஒன்று சில்பா வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, பொம்மியால் என்னை நிழலை கூட வந்து மிதிக்க முடியல. ஏன்னா நீங்கள் கொடுத்த மந்திர கயிறுனால அவளால் இதை தான் பண்ணி கிழிக்க முடிஞ்சிச்சுன்னொன்னே தமனா உருவத்தில் இருக்க பொம்மி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சில்பா எங்கே ஆளை காணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, சில்பாவை சட்டுப்புட்டுன்னு அனுப்பிச்சி வைக்கணும். இல்லாட்டி பத்மநாபன் யாரோ இங்கே வந்து சில்பாவை வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லா உண்மையும் என்ன சொல்லிட வச்சிருவான்னு சொல்லி அந்த ரூமுக்கு யதார்த்தமாக வேகமாக வராங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பொம்மைக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இவளை ஏதாவது கயிறை வந்து அவுக்க சொல்லிடணும். அவுக்க சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சில்பா, அது என்ன கையில் என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வந்து கயிறை வந்து அவுக்க சொல்கிறாங்க. வேறு உனக்கு ஒரு கயிறு தரேன், இந்த கயிறை வந்து அவள் எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்களா மேடம் சொல்லி அந்த கயிறை ஆல்மோஸ்ட் அவுக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து தமனா வந்துட்டாங்க அந்த இடத்துல. சில்பா, அந்த கயிறை அவுத்துறாத, வந்திருக்கிறது பொம்மி ஏன் ரூபத்தில் அப்படின்னு சொல்லும்போது பொம்மியை பார்த்தோன்னே வந்து அரண்டு போயிட்டாங்க. அந்த உடனே அங்கேருந்து வந்து மறைஞ்சிடுறாங்க நம்ம பொம்மி. கரெக்டாக வந்து அந்த ராணி இருக்கிற இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து டாக்டர் ஏதாவது ஒரு வழி இருந்தால் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ராணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன். அவள் என்னோட ஒய்ஃப், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே சரி, நான் முக்கியமான ஒரு ஆளை வந்து வர வைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தா நிச்சயம் வந்து ராணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடுன்னு சொன்னோன்னே அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவைலபிளாக இருக்காளான்னு பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சித்தார்த், நீங்கள் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே இது வந்து ரகுவரன் வந்து கேட்டுட்டாங்க. அச்சோ, என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம தமனாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. சில்பா, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு. இனிமேட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கயிறு என்றைக்குமே வந்து அவுக்கக்கூடாது. என் ரூபத்தில் பொம்மி கூட வந்து அவுக்க சொல்லலாம். ஆமாங்க, பொம்மியை கூட நம்ம யதார்த்தமாக வந்து தப்பு கணக்கு போட்டேன். ஆனால் அவள் இவ்வளோ மாயாஜாலம் பண்ணுவான்னு நான் சத்தியமாக வந்து நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் தந்திரமான முறையில் திட்டம் போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுனா வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சில்பா வந்து நம்ம தமிழ்நாட்டை. சரி நீ போ, உன்னை வந்து பிடிச்சி விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும், தப்பிச்சிருன்னொன்னே அதே மாதிரி ஃப்ரெண்ட் பக்கம் போகலான்ட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க வந்தாலும் வந்துடுவாங்க. நீங்கள் கொல்லை பக்கம் வழியாக போய் எஸ்கேப் ஆகிடுனோடனே பேக் சைடாக போயிட்டு அவங்க மட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து ரகுரன் வந்து கால் பண்ணுறாங்க. சுற்றி யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பேசுகிறாங்க தமனா கிட்ட. தமனா, இங்கே ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க. வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து ராணி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழையபடி அவள் வந்துடுவாளாம். அச்சச்சோ, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் யாரையாவது கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை கூப்பிட்டு வச்சு விசாரிப்ப? நிச்சயம் அந்த ருத்ரா கிட்டேயா அந்த கேம் வச்சு விளாடப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரோ ஒரு ரவுடிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம தம்மனா, நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ராணியை வந்து அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி மேடம், நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையை விடுங்க. இனிமேட்டு ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. மேடம், ஏகப்பட்ட பேர் வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், அவங்க தோற்றுருக்கலாம். ஆனால் நான் தோற்றதே இல்லை மேடம். நான் இது வரைக்கும் என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் என்ன தெரியும் அப்படின்னு அந்த ரவுடி வந்து பேசுகிறாங்க. சரிப்பா, உனக்கு பேமெண்ட் என்ன வேணான்னு கேளு, நான் தரேன். ஆனால் நான் நினச்ச காரியம் வந்து நடக்கணும், நடந்துருச்சுன்னு நினச்சிக்கங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒன்று அவங்க எல்லாரும் சேர்ந்து சித்தார்த் இருக்கிற இடம், நம்ம ராணி இருக்கிற இடத்துக்கு வந்து தமனாவோட அசிஸ்டண்ட் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி